நம்ம நீதிமானா வாழ்ந்து நம்ம நீதிமான் இல்லைன்னு யாராவது பொய் சாட்சி சொல்லலாம், அதை குறித்து கவலைப்பட வேண்டாம். ஆனால் என்னுடைய மனசாட்சிக்கு நான் எப்படி வாழணும் சொல்லுங்களேன். நான் மனசாட்சிக்கு பொய் சொல்லிட்டு அந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கிறத நான் வெறுத்துறேன். வேண்டாம், அது எனக்கு வேண்டாம், அது எனக்கு கிடைக்காது. இன்னொருத்தரை ஏமாற்றி, இன்னொருத்தரை பிடுங்கி, இன்னொருத்தரை வஞ்சிச்சு, இன்னொருத்தருக்கு விரோதமாய் பொய் சொல்லி, இல்லை வேண்டாம், நல்லா சம்பாதிங்க, நல்லா வாழுங்க. ஆனால் எப்பொழுதுமே ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், நான் நீதிமானா வாழ்ந்ததுனால நான் கைவிடப்படுவேன்னு மட்டும் சொல்லுங்களேன். நினைச்சிடக்கூடாது. ஸ்கூலில் பிள்ளைங்க படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் 10 பிள்ளைங்க பொய் சொல்லும்போது இந்த இடத்துல நான் பொய் சொன்னாதான் காப்பாற்றப்படுவேன் அப்படின்ற எண்ணம் வேண்டாம். நான் உண்மையை சொன்னாலும் இன்னைக்கு கைவிடப்பட்டாலும் ஒரு நாள் நான் காப்பாற்றப்படுவேன்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருந்தா போதும். அன்னைக்கு வேண்டாம் நான் உண்மையை சொல்றதுனால எல்லாரும் பொய் சொல்லும் போது என்னால பொய் சொல்லலை, அதனால நான் காப்பாற்றப்படாத மாதிரி தோணலாம். ஆனா அவங்க பார்த்துட்டே இருக்கும்போது நான் கைவிடப்பட்டவன் அல்ல, நான் காப்பாற்றப்பட்டவன். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நீங்க மறந்துடக்கூடாது. ஆனாலும் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா, ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டது, அவன் சன்னதி அப்பத்திற்கு இறந்து தெரிந்ததையும் நான் காணவில்லை. உண்மையா நடக்கிறவங்களை எப்பவுமே ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாருன்னா சொல்லுங்க பார்க்கலாம். அதான் இயேசு என்னை கைவிட மாட்டார், கடும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினும் இயேசு என்னை கைவிட மாட்டார். நீங்க பாப்பீங்க பாருங்களேன், நீங்க உண்மையாய் நடந்ததனுடைய வெற்றியை உங்க கண்கள் காணும். பாருங்களேன், உங்க கண்கள் காணும். நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தில் 23, 24 வசனங்களை வாசிக்க போறோம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 23, 24. வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கலங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாமா? 23வது வசனம். வில்வீரர் அவனை, அது 22 இருந்து கூட வாசிக்கலாம். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்று அண்டையில் உள்ள கனிதரும் செடி, அவன் அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுனுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். ஹல்லேலூயா. இங்க இந்த இரண்டாவதாக நான் இந்த ஆனாலும் அப்படின்ற வார்த்தை நீங்க பைபிள்ல தேடுனீங்கன்னா நிறைய வார்த்தை இருக்குது. ஆனாலும் அப்படின்ற நிறைய வார்த்தை இருக்குது. இந்த ஆனாலும் அப்படின்ற வார்த்தையில என்னுடைய இருதயத்தில் ஆண்டவர் பேசின ரெண்டாவது ஆனாலும் அப்படின்னா என்ன அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது, ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அப்படின்னா இந்த யோசேப்பு என்கிற இந்த ஒரு மனுஷன் மேல பெரிய பிரச்சனை எல்லாம் வருது. வேதம் சொல்லுகிறது, வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்தார்கள் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல ஃபர்ஸ்ட்ல யுத்தம் பண்ணும்போது கண்டு கொண்ட ஒரு பெரிய கொடுமையான ஆயுதம் என்ன அப்படின்னா, இந்த வில்லு எய்கிறாங்க பாருங்களேன், அது ரொம்ப கொடுமையான ஆயுதம். அப்படின்னா ஒருத்தனை கார்னர் பண்ணி ஒருத்தனை குறி வச்சு அந்த மனுஷனை தாக்கி அவனுடைய நெஞ்ச பிளந்து அவனை சாகடிச்சு வேதனையிலே கொஞ்சம் கொஞ்சமா அணுவா கொல்றதுக்கு பேர் தான் வில்லினாலே கொல்றது. அப்போ இந்த யோசேப்புக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, யோசேப்பு கனிதரும் செடி,
அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி. அப்படின்னா இவன் ஒரு நல்ல பையன், இவன் செய்கிறதெல்லாம் நல்லா வருது, இவன் எல்லாருக்கும் நல்ல பிள்ளையாய் வாழ்ந்தான். ஆனா யோசேப்பு கனிதரும் செடி, நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அவனுடைய கொடிகள் சுவரின் மேல் ஏறி படரும். ஆனா சுத்தி இருக்கிறவங்க நிறைய பேர் பொறாமைப்பட்டு அவனை எப்படி கஷ்டப்படுத்தினாங்களாமா, வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். நீ இருக்கக்கூடாதுன்னு பகைச்சாங்க, நீ ஒன்றும் இல்லாமல் போகணும்னு பகைச்சாங்க. ஆனால் இப்போ ஒன்று நடக்குது. ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. இரண்டாவது, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆனாலும் உன் வில் கர்த்தர் உறுதியாய் நிற்க பண்ணுவார். உங்களை உறுதியாய் நிற்க பண்ணுவார். எத்தனை பேர் வேண்டுமென்றாலும் போராடலாம், எத்தனை பேர் வேண்டுமென்றாலும் தங்களுடைய அம்புகளை நாணேற்றலாம். அஸ்திபாரங்கள் அசைகிற அளவிற்கு பிரச்சனை உங்களை தேடி வரலாம். உங்களை பிடுங்கி தள்ளுவதற்கு ஆயத்தமா இருக்கலாம். உங்களை நிக்கிரகம் பண்ணுவதற்கு அக்னியை கொட்டலாம். உங்களை அழிக்க வேண்டும் என்பதே அவர்களுக்கு ஒரே உறுதியாக இருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆனாலும் எத்தனை பிரச்சனைகள், எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை மனிதர்கள் எழும்பினாலும் ஒன்றை மட்டும் நான் அந்த இடத்துல அசையாமல் உங்களை உறுதியாய் நான் நிற்க பண்ணுவேன். அந்த இடத்துல உங்களை பிடுங்குவார் இல்லை, அந்த இடத்துல உங்களை அழிக்க முடியாது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீங்கள் நடப்பட்ட அந்த இடத்திலே நான் உன்னை உறுதியாய் நிற்க பண்ணுவேன். கர்த்தர் ஒரு உறுதியை நமக்கு தருவார், நமக்கு ஒரு தைரியத்தை கர்த்தர் தருவார். நான் ஆராதிக்கிற தேவன் என்னை அத்தனை எதிர்ப்புகள் மத்தியிலையும் எப்படி வைக்கிறவர் அப்படின்னா அப்படியே உறுதியாய் நிற்க பண்ணுகிற கர்த்தர். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. ஆனாலும் நீங்கள் உறுதியாய் நிற்பீர்கள். ஆனாலும் நீங்கள் உறுதியாய் நிற்பீர்கள். அந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்கு ஆணி வேராய் கர்த்தர் உங்களுக்கு இருப்பாராக. உங்களை பல ஆழத்திற்கு கர்த்தர் கொண்டு போவாராக. அவர்கள் எவ்வளவு உங்களை நெருக்கினாலும் ஒடுக்கினாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அந்த இடத்திலே நான் உன்னை நிற்க வைப்பேன். அந்த இடத்துல கர்த்தர் உங்களை நிற்க வைப்பார். அந்த தெருவில் ஆண்டவர் உங்களை நிற்க வைப்பார். அந்த சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் உறுதியாய் நிற்க வைப்பார். ஹல்லேலூயா. சில இடங்களிலிருந்து ஆண்டவருடைய பிள்ளைகளை துரத்துறதற்காக தான் முயற்சி எடுப்பாங்க. எப்படியாவது ஒன்று துரத்தணும், எப்படியாவது டிஸ்கண்டினியூ பண்ண வைக்கணும், எப்படியாவது துண்டக்கானம் துணியக்கானு ஓட வச்சிடணும், எப்படியாவது இந்த காரியத்தை இவன் தொடர்ந்து செய்ய விடாதபடி இவனை தடுக்கணும், இவன் அதை செஞ்சிடக்கூடாது, இவன் எப்படி செஞ்சிருவான், அப்படியெல்லாம் செய்ய விட்டுருவோமா நாங்கள். இந்த மாதிரி எத்தனை உங்களுக்கு விரோதமாய் ப்ரெஷர் வந்தாலும் ஒரு தேவனுடைய பிள்ளை விசுவாசிக்க வேண்டிய விசுவாசம் என்ன அப்படின்னு சொன்னால், என் தேவன் என்னை பார்த்து ஆனாலும் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். ஆனாலும் என் வில் உறுதியாய் நின்றது. அவர்கள் பார்ப்பார்கள், சத்துருக்கள் பார்ப்பார்கள். நீங்கள் அழிஞ்சதை பார்க்க மாட்டாங்க, நீங்கள் வளர்றதை பார்ப்பாங்க. நீங்கள் அந்த இடத்துல இல்லைன்றத அல்ல, அந்த இடத்துல கர்த்தர் உங்களை நிலைநாட்டுகிறதை. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. கண்டிப்பாக ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானால் இந்த ஆண்டு உங்களுக்கு அப்படியே நடக்கும். எவர்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பினார்களோ அவர்கள் உங்கள் பட்சத்திலே வருவார்கள். அவர்கள் தான் தெரிப்புண்டு போவார்கள். ஆமான் எந்த தூக்கு மரத்தை நட்டினானோ அந்த மரம் தூக்கு மரம் மொர்தெகாய்க்கு அல்ல, அது ஆமானுக்கு. சத்துரு வெட்டுகிற குழியிலே சத்துருவே விழுந்தான். ஆண்டவர் என்னுடைய வில்லை உறுதியாய் நிற்க பண்ணுகிறவர். எல்லாரும் ஜெபிக்கணும். என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த ஆசீர்வாதம் என் தலை மேல இருக்கட்டும். என்ன வந்தாலும் ஆண்டவர் என்ன பண்றவர் அப்படின்னா, என்னை உறுதியாய் நிற்க பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. பெரும் காற்றோ பெரும் மழையோ என்னை அந்த இடத்திலிருந்து கொண்டு போகிறதற்கு கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். என்ன சாகடிக்கிறது, என்ன விழத்தழுகிறதற்கு ஆண்டவர் விட மாட்டார்.
என்னை சாய்ப்பதற்கு ஆண்டவர் விடமாட்டார். என் வில் உறுதியாய் நிற்கும். கைகளை உயர்த்தி ஒரு 10 விசை சொல்லுங்கள். உங்கள் வில் உறுதியாய் நிற்கும். அந்த இடத்துல உங்க பிள்ளைய கர்த்தர் உறுதியாய் நிற்க வைப்பார். உங்க மகனை ஆண்டவர் உறுதியாய் நிற்க வைப்பார். மகளை ஆண்டவர் உறுதியாய் நிற்க வைப்பார். அந்த காரியத்தில் ஆண்டவர் ஒரு உறுதியை கர்த்தர் தருவார். மறுபடியும் கர்த்தர் அஸ்திபாரத்தை ஸ்ட்ராங் பண்ணுவார். ஹல்லேலூயா, thank you Jesus. ஆண்டவர் அந்த வேரை கர்த்தர் இன்னும் ஆழமாய் கர்த்தர் கொண்டு போவார். ஹல்லேலூயா, ஆமென். என் வில் உறுதியாய் நிற்கும். ஆமென். பாடலாமா? யாக்கோபே நீ வேரூன்றுவாய், நீ பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். ஆமென். அருமையான மகன் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அருமையான மகன் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ. பாடும் இனிமேல் உன்னை நான் என்றும் நினைக்கின்றேன், உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது, உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது. யாக்கோபே நீ வேரூன்றுவாய், யாக்கோபே நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். இந்த பூமியெல்லாம் பாடும் நுகங்களை முறித்து விட்டேன், கட்டுகளை அறுத்து விட்டேன், நுகங்களை முறித்து விட்டேன், கட்டுகளை அறுத்து விட்டேன். இனிமேல் நீ அடிமையாவது, இனிமேல் நீ அடிமையாவது, எனக்கு ஊழியம் செய்திடுவார், எனக்கு ஊழியம் செய்திடுவார். யாக்கோபே நீ வேரூன்றுவாய், யாக்கோபே நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவதாக, ஆனாலும் கர்த்தாவே, நீதிமானுடைய சன்னதி அப்பத்துண்டுக்கு இறந்து தெரிந்ததை என் கண்கள் கண்டதில்லை. நம்பர் 2, ஆனாலும் கர்த்தர் என்னை என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, என் வில்லை உறுதியாய் நிற்க பண்ணுகிறவர். நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபித்து முடிக்கிறேன். ஒரு வசனத்தை கூட வாசிங்க. நீங்கள் ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்தினுடைய 4வது 5வது 6வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 31, தேங்க்யூ ஜீசஸ், 5வது 4வது வசனம். அப்பொழுது யாக்கோபு ராகேலையும் லேயாளையும் வெளியிலே தன் மந்தையினிடத்திலே அழைப்பித்து அவர்களை நோக்கி, உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோடே இருக்கிறார். என்னால் இயன்ற மட்டும் நான் உங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. புள்ளியுள்ளவைகள் உன் சம்பளமாய் இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகள் எல்லாரும் புள்ளியுள்ள குட்டிகளை போட்டது. கலப்பு நிறைமானவைகள் உன் சம்பளமாய் இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகள் எல்லாம் கலப்பு நிறை. 7வது வசனத்தை திரும்ப வாசிக்கலாம். 7வது வசனம். ஆனாலும்
அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. 5வது வசனத்தை வாசிப்பீர்கள். ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோட கூட இருக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இந்த யாக்கோபுக்கு ஒரு உணர்வு வருது. என்ன உணர்வு வருது அப்படின்னு சொன்னா, இவர் இந்த மாமனார் என்னுடைய ரத்த சம்பந்தமான உறவுன்னு இந்த யாக்கோபு நினைச்சாரு. ஃபர்ஸ்ட் யாக்கோபு தன்னுடைய மாமனாய லாபானை பார்க்கும்போது அப்படியே கட்டி பிடிச்சி 2 பேரும் அழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் முத்தம் கொடுத்து இவனுக்கு ஒரு பெரிய புதுமை உணர்வு வருது. என்ன உணர்வு வருது அப்படின்னு சொன்னா, மாமனாருடைய வீடு எப்பவுமே சின்ன பிள்ளைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த தாத்தா பாட்டி மாமாவனுடைய வீடு ரொம்ப பிடிக்கும். தன்னுடைய வீட்டிலே இருக்கிறதை விட அங்கே ரொம்ப சொகுசு, நிறைய ஆகாரம், நிறைய விளையாடுறதுக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். இப்போ இந்த யாக்கோபை பொறுத்த வரைக்கும் இப்போ என்னன்னா, தன்னுடைய மாமனாரையும் பிடிச்சிச்சு, தன்னுடைய மாமியாரை பிடிச்சிருச்சு, அவர்களுக்குள்ள 2 பிள்ளைகளையும் பிடிச்சிருச்சு. இவர் அண்ணனோட வாழ்ந்தவர் ஏசா. அந்த ஏசா பாதி நாள் வீட்டிலே இருக்க மாட்டாரு, அவர் வனத்துல தான் உட்கார்ந்துருப்பாரு. அப்பா ஈசாக்கு அவருக்கு கண்ணு தெரியாத அவர் ஒரு இடத்துல உட்கார்ந்துருப்பாரு. இந்த அம்மாவுக்கு பின்னாடியே போறதான் வழக்கம். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு புதுமையான உறவு கிடைக்கும் போது இவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நீ என்னுடைய சகோதரனுடைய பிள்ளை கிடையாது, நீ என்னுடைய பிள்ளைன்னு நினைச்ச உடனே தன்னுடைய மாமாவை தனக்கு சொந்தமா நினைச்சாரு. இவர் எனக்கு இருக்கிறாரியா, இவர் எனக்கு போதும்யா, இவர் எனக்கு வாழ வைப்பாரியா, சரி உங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி தருவியான்னு கேட்ட உடனே உனக்கு தரமாட்டேன்னெல்லாம் சொல்லல. அவ்வளவுதான், 7 வருஷம் நீ வேலை செய், உனக்கு என் பொண்ணை தர்றேன். ஐயோ எவ்வளோ பெரிய மாமா, எவ்வளோ நல்ல மாமா, அவ்வளோதான், பொண்ணை கேட்ட உடனே தரேன்னு சொன்னாரு. அப்படின்னா இந்த யாக்கோபனுடைய முழு நம்பிக்கையும் யார் மேல அப்படின்னா, எனக்கு ஒருத்தர் இருக்கிறார், எனக்கு யார் இருக்கா, எனக்கு எங்க மாமா இருக்காரு, எனக்கு எங்க மாமா இருக்காரு, எனக்கு எங்க மாமா இருக்காரு. யார் எனக்கு இல்லைனாலும் எனக்கு எங்க மாமா இருக்காரு, எங்க அம்மா இல்லைனாலும் எனக்கு மாமா இருக்காரு, எனக்கு அப்பா இல்லைனாலும் மாமா இருக்காரு, என் சகோதரனே எனக்கு இல்லைனாலும் எனக்கு மாமா இருக்காரு. ஆனால் இப்போ ஒரு சிச்சுவேஷன் வருது. அந்த மாமாவுக்காக உழைச்சி போட்டாச்சு, அந்த மாமாவுக்காக காலம் முழுதும் கஷ்டப்பட்டாச்சு, அந்த மாமாவனுடைய ஆட்டு மந்தை பெருகிருச்சு, அந்த மாமாவனுடைய பிள்ளைகளுக்காக 14 வருடம் அப்படியே நாயா பேயா உழைச்சாச்சு. ஆனால் அந்த மாமனார் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ ஏமாத்துறாரு. 10 முறை சம்பளத்தை ஏமாத்துறாரு. சரி பரவாயில்ல, ஏதோ மாமா செஞ்சுட்டாரு அப்படின்னு நினைச்சாலும் பொண்ணை ஏமாத்தினாரு, ஆடை ஏமாத்தினாரு, எத்தனையோ பிரச்சனை. அப்பொழுதுதான் இந்த யாக்கோபு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொன்னா, நான் ஒருத்தன் தான் உனக்கு, வேற யாருமே உனக்கு இல்லைன்னு நினைக்கிற. ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன், என் தகப்பனுடைய தேவன் சத்தமா சொல்லுங்க, என்னோடே இருக்கிறார். இன்றைக்கு 3ஆவதாக இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆனாலும் உன் தகப்பனுடைய தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஆனாலும் ஆபிரகாமுடைய தேவன் உன்னோட கூட இருக்கிறார். ஆனாலும் ஈசாக்குனுடைய தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். நம்பினவர்கள் கைவிடலாம், வேலை செய்து கொடுத்தவர்கள் ஏமாற்றி விடலாம், சுற்றி இருக்கிறவர்கள் மறந்து போகலாம், நாள் கணக்காக உழைத்தவர்கள் கைவிட்டு போகலாம். ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை விட்டு கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் இருக்கிறார். ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோட கூட இருக்கிறார். லாபான் என்ன நினைச்சிட்டார் அப்படின்னு சொன்னா, நீ என்ன விட்டு போய் என்ன பண்ணுவ, நீ என்ன விட்டு போய் என்ன பண்ண முடியும், நீ எங்கிட்ட தான் இருந்து ஆகணும், நீ எங்கிட்ட தான் சாப்பிட்டு ஆகணும், நீ எங்கிட்ட தான் வேலை செய்து ஆகணும், உன்னை வெளியே எங்கேயும் விட மாட்டேன், உன்னை வெளியே எங்கேயும் போக முடியாது, நீ வெளியே போனா எல்லாம் பொழைச்சிக்கிட மாட்டேன், நீ வெளியே போனா உனக்கு தீங்கு காத்திருக்கிறது. இந்த யாக்கோபை பொறுத்த அளவில் வெளியே போய் பழக்கம் இல்லாதவன். 2 இடத்துல தான் அவர் இருந்திருக்கிறாரு. ஒன்று அவங்க அம்மாட்ட இருந்திருக்கிறாரு, இன்னொன்று அவங்க அம்மாவுடைய தம்பி மாமாட்ட இருந்திருக்காரு. இந்த 2 இடத்த தவிர வேற எந்த இடமும் தெரியாது. இன்னொரு இடத்திற்கு போகிறதற்கு தைரியமும் அவரிடத்துல இல்லை. அதை வச்சுட்டு லாபான் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, உனக்கு யாருமே இல்லைப்பா, உனக்கு யாருமே இல்லைப்பா, உனக்கு கேட்கறதுக்கு யாரும் இல்லைப்பா, உன்னை திட்டுனா கூட கேட்கறதுக்கு யாரும் இல்லைப்பா. ஆனால்
யாக்கோபுக்கு ஒரு பெரிய புத்தி வருகிறது. ஆனாலும் என் தகப்பனின் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிக்கிறீங்களா? உங்க வீட்டில் ஒரு வசனம்னு ஒன்று போட்டால் இந்த 3 வசனத்தையும் கண்டிப்பாக நீங்கள் போடுங்க. இன்னைக்கு கொடுத்த செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, ஆனாலும் சொல்லுங்க நான் ஃபர்ஸ்ட் நம்பர் 1, முதலாவதாக நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன். ஆனாலும் உண்மையா நடக்கிறவங்க, நீதிமானா நடக்கிறவங்க, கர்த்தருக்கு பிரியமா நடக்கிறவங்க, கைவிடப்பட்டதையும் அவன் சன்னதி ஒண்ணும் இல்லாம போனதையும் என் கண்ணு பார்த்ததே இல்லை, பார்த்ததே இல்லை. நீதிமானா நடக்கிறவங்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பு இருக்குது. நீதிமானா நடக்கிறவங்களுக்குன்னு ஒரு உயர்வு இருக்குது. நீதிமானா நடக்கிறவர்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அவருடைய முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமைகளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் இருக்கிறார். அவருடைய அற்பம், அவருடைய ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் அவருடைய முடிவு சம்பூரணமா இருக்கும். நம்பர் 2, இரண்டாவதாக என் மேல பெரிய பெரிய யுத்தங்கள் எல்லாம் பண்ணினாங்க. வில் வீரர் என்னை மனமடிவாக்கி அவன் மேல் எய்தாங்க. அவன் ரொம்ப மனசை மடிவாக்குனாங்க. எல்லா பிரச்சனையும் அவனுக்கு வந்துச்சு. இத்தனை வந்தோம் ஆனாலும் அவனுடைய வில் அப்படின்னா என்ன அழிக்கிறதற்கு ஆண்டவர் முழுமையா என்ன அழிக்கிறதற்கு கர்த்தர் பர்மிஷன் கொடுக்க மாட்டாரு. என்ன கர்த்தர் உறுதியா நிக்க வைப்பாரு. அவர்கள் எய்கிற ஒவ்வொரு ஆயுதங்களும் என்னை தோற்கடிப்பதற்காக அல்ல. அவர்கள் எய்கிற ஒவ்வொரு ஆயுதங்களும் என்னை மெருகேற்றுவதற்காக கர்த்தர் கொடுக்கிற ஆயுதங்கள். ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக நம்பர் 3, ஆனாலும் நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க என் கூட யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்க. ஆனாலும் என் தேவனா, என் தகப்பனுடைய தேவன் என்னோடே இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. என் தலையை உயர்த்துகிற தேவன், என் தலை இப்போ வாசிங்க பார்க்கலாம் அந்த சங்கீதத்தினுடைய. ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகம், என் மகிமையும், என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறேன். சொல்லுவோம், ஆனாலும் கர்த்தாவே. அதலரம் தனரதரம். 1வது வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தார், என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறேன். அப்படியே எழுமி நிற்கலாமா? யாக்கோபே நீ வேறு ஒன்றுவாய், நீ பூத்து குலுங்கிருவாய், நீ காய்த்து கனி தருவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். ஆனாலும் 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 என் தேவன் என்னோடு கூட இருப்பார். அல்லேலூயா. அருமையான மகன், புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவேன். மலைகளை மிதித்து நொறுக்கிடுவாய், குன்றுகளை நீ தவிடுபொடியாக்குவாய். அந்த அபிஷேகத்தை கொடுக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாருடைய கரங்களை தட்டியாமே. புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவே, புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவே. மலைகளை மிதித்து நொறுக்கிடுவார், மலைகளை மிதித்து நொறுக்கிடுவார், குன்றுகளை தவிடு பொடியாக்குவார், குன்றுகளை தவிடு பொடியாக்குவார். யாக்கோபே
ஒருத்தர் பார்த்து பாடினா நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா இது வாழ்த்து பாடல் தான், ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்தி பாடுகிற பாடல். அல்லேலூயா. நீ அருமையான மகன் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, இனிமேல் நீ அடிமை ஆவதில்லை, எனக்கே ஊழியம் செய்வாய். ஆமென். எல்லாரும் சந்தோஷத்தோட பாடி விடுதலையோட கடந்து போங்க. ஒருவேளை இந்த ஃபுல் வசனத்தையும் உங்களுக்கு வீட்டில் எழுதி வைக்க முடியாட்டாலும் ஒன்று எழுதி வைங்க. ஆனாலும். ஆனாலும் அப்படின்ற வார்த்தையை எல்லாரும் சொல்லிட முடியாது. எல்லாரும் சொல்லிட முடியாது. பிரியாணி கெட்டு போச்சு ஆனாலும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட முடியுமா? சொல்லுங்க சத்தமா. ஆனாலும்ன்ற வார்த்தையை சில இடங்கள்ல நம்மளால பயன்படுத்தவே முடியாது. ஆனாலும்ன்ற வார்த்தைக்கு இடமே, நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அங்க இடமே இல்லை. ஆனா ஆனாலும் என்கிற அந்த வார்த்தைக்கு இடம் எங்க இருக்குன்னா என் தேவனிடத்தில் நிறைய இருக்குது, நிறைய இருக்குது. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த ஆனாலும்ன்ற வார்த்தையை என் வாழ்க்கையில் யூஸ் பண்ணவே முடியாது பாஸ்டர், யூஸ் பண்ணவே முடியாது பாஸ்டர். இந்த மறுபடியும்ன்ற வார்த்தையை என் வாழ்க்கையில் யூஸ் பண்ணவே முடியாது பாஸ்டர். திரும்பவும்ன்ற வார்த்தையை என் வாழ்க்கையில யூஸ் பண்ணவே முடியாது பாஸ்டர். அந்த அளவிற்கு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைக்குள்ள நீங்க கடந்து போகலாம். ஆனா ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்றார் இன்னைக்கு நம்மளை பார்த்து, ஆனாலும் 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 அவருடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை வருமானால் அந்த வார்த்தையினால் எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் அது பிழைக்கும், அது பிழைக்கும். ஆமென். காணிக்கை செலுத்திக் கொண்டே பாடி ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி. அருமையான மகன் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, பாடும். அருமையான மகன் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, உன்னை நான் என்றும் நினைக்கின்றேன், உன்னை நான் என்றும் நினைக்கின்றேன், உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது, உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது. யாக்கோபே நீ வேறு ஒன்று வா, யாக்கோபே நீ வேறு ஒன்று வா, ஓர்ந்தே குலுங்கிடுவா, குலுங்கிடுவா
பூமியெல்லாம் நிரப்பிடுவார். ஹalleluya. என் மகளே நீ வேறு ஊன்றுவா, 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 நீ போத்து குலுங்கிடுவா, நீ காய்ந்து நீ போத்து குலுங்கிடுவா, இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவார். இந்த கோயம்புத்தூரை நிரப்பிடுவார். இந்த கோயம்புத்தூரை இந்த கோயம்புத்தூரை கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை. ஹalleluya ஹalleluya. கோடி நன்றி ஆண்டவரே. ஆனாலும் கர்த்தாவே, ஆனாலும் கர்த்தாவே, ஆனாலும் கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறவர்கள் அநேகர். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகம், நீர் என் மகிமை, நீர் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர், நீர் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். தேங்க்யூ. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஆன்லைன்ல இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த வார்த்தையின்படி எங்க பிள்ளைகளை ஆசீர்வதி. இந்த வாரம் முழுவதும் என் பிள்ளைகளுக்கு நன்மையா இருக்கட்டும். 1ஆம் தேதி புது மாசத்தை நாங்க ஆரம்பிக்க போகிறோம். வருஷத்தினுடைய நடு மாதத்தை நாங்க சந்திக்க போறோம். ஆண்டவருடைய தயவு எங்க கூட இருக்கட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்க பிள்ளைகள் செலுத்தின காணிக்கைகள், தசம பாகங்கள், இந்த ஊழியத்தை தாங்குற பிள்ளைங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் பல மடங்கு நீர் ஆசீர்வதிப்பீராக. உங்க கிருபையினால ஒவ்வொருத்தரையும் மூடுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.